உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வணக்கம். வெல்கம் டு ட்ரேடிங் வித் தம்பு யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இன்னிலிருந்து நாம் என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்டரிங் த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸில் ஒரு டூல். ஸோ கேண்டில் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டெக்னிக்கல் அனலைசிஸே கிடையாது. ஓகேங்களா, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் நல்ல வியூஸ் போகுது, பட் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் வரதில்லை. ஸோ நீங்கள் இப்போ இருந்து கொஞ்சம் நீங்கள் சீரியஸாகவே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு புது ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஒரு மாஸ்டரிங் த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், ஓகேங்களா, இந்த சீரீஸோட நோக்கமே அதுதான். ஸோ மாஸ்டரிங் எப்படி மாஸ்டர் ஆகுறது, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம போயிட்டு ஒரு விஷயத்தோட முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கற்று லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மாஸ்டர் ஆகிட முடியாது. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேசிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேசிக்ஸில் வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நியூ ட்ரேடராக இப்போ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிகினர், இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது யூடியூப்பில் பார்த்த பல வீடியோஸ் இதெல்லாத்தையும் விட்டுருங்க. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிக்கெஸ்ட் சேஞ்சை கொடுக்கும் இப்போது இந்த டுட்டோரியல். ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களோட பர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த டுட்டோரியல் இருக்க போகுது. ரைட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்லலாம்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஏன் டெக்னிக்கல் அனலைசிஸில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இவங்களோட சென்டிமெண்ட்டை நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக் மூலிமா வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது எப்படி என்ன ஏது அப்படின்றத நம்ம ஃபர்தராக அப்படியே பேசுவோம். ஸோ இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஸோ இது மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு இன்கேஸ் ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு அந்த மொமெண்டம் வந்து எவ்வளோ நேரம் இருக்க போகுது, ஸோ மொமெண்டம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வருது, இந்த மாதிரி செல்லிங் சென்டிமெண்ட், பையிங் சென்டிமெண்ட், கன்சாலிடேஷன் பேஸு, பிரேக் அவுட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் வச்சு. ஆனால் இது கூட மல்டிபிள் இன்னொரு கேண்டில் சேர்த்திங்க அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ஒரு 30% வந்து வின்னிங் ரேஷியோ வருதுன்னா அது கூட இன்னொரு கேண்டில் நீங்கள் சேர்த்துறீங்கன்னு வச்சுப்போம். அதை நீங்கள் ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 50% வந்து சக்ஸஸ் ரேட் வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து 50% வந்துடும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் இப்படின்னா என்ன அப்படின்னா, வெறும் ஒரே ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து இதுக்கு ஒரு பேர் இருக்குது. இங்கே ஒரு கேண்டில் இருக்குன்னா இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த ஒரு கேண்டில் இருக்கா இதுக்கு ஒரு பேர் இருக்குது, இங்கே ஒரு கேண்டில் இருக்கா இதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ எல்லா கேண்டிலுக்குமே ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்தது வந்து ஜப்பான்ல இருந்து. ஸோ இது வந்து ஜப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. நீங்க இந்த கேண்டில்ஸ்ல ட்ரேடிங் வியூல பாத்தீங்கன்னா ஹாலோ கேண்டில், வால்யூம் கேண்டில், ஹைக்கினஷி, இன்னும் நிறைய இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது மெஜாரிட்டி, எல்லாருமே மெஜாரிட்டி கிடையாது, எல்லாருமே டெக்னிக்கல் அனலைசிஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த ஜப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் தான். ஓகேவா, அதை மைண்டில் வச்சுக்கணும். ரைட்டு. ஸோ இப்போ இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருபசோ. மருபசோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜாப்பனீஸில் வந்து ஒரு மீனிங் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ அது நமக்கு வேண்டியதில்லை. ஸோ மருபசோ அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்கோட ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா. கேண்டில் ஸ்டிக்கோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னா எப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு பேரிஷாக இருக்கணும். ஐ மீன் அதாவது ஒரு ஃபுல் கேண்டில் மேலேயும் கீழேயும் எந்த ஒரு விக்கும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக இப்படி இருந்துச்சுன்னா, இந்த சின்ன சின்ன விக்கெலாம் நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. அதெல்லாம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து இருக்காது. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது சூப்பரு அப்படிலாம் கிடையாது.
சின்ன சின்ன விக்ஸ் இருக்கலாம், தட் இஸ் ஓகே. இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் வந்து சேமாக இருக்காது, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓப்பன் வந்து 49, 629, 75. அதே மாதிரி அதோட ஹை பாருங்கள் 49, 635, 40. ஓகேவா? ஸோ மூமெண்ட் இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் கண்டுக்க வேணாம். ஸோ உங்களுக்கு மர்பஸோ கேண்டில் அப்படின்னா ஒரு கேண்டில், அந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷாவோ நல்ல பேரிஷாவோ நல்ல புல்லிஷாவோ இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபுல் கேண்டில் எங்கேயுமே மேலே கீழே பெரிய அளவில் விக் இருக்காது. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மர்பஸோ கிடையாது. இதுவும் மர்பஸோன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர், பட் நான் அதை அப்படி எடுத்துக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மர்பஸோ அப்படின்னா டெக்னிக்கல், நம்ம படிக்கிறதே டெக்னிக்கல். ஸோ அதனால வந்து எக்ஸைட்டாக இருக்கணும். ஸோ மர்பஸோ கேண்டில் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் கேண்டில் ஓப்பன் வந்து ஒன்று ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோ, இல்லை அப்படின்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை. இப்போ இங்கே வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு லோவில் இருக்குது, மேலே போய் க்ளோஸ் ஆகுது. ஸோ க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை. இங்கே வந்து ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை, க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு லோ. ஸோ மேலேருந்து நல்ல கீழே இறங்கியிருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து பெரிதளவில் ஒரு நல்ல ஒரு மூமெண்ட், புல்லிஷ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, பேரிஷ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே தான். இப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து மர்பஸோ கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணுறது, என்ன ஏது அப்படின்றத ஃபர்தராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ அடுத்த சாப்டரை அப்படியே எடுத்து பார்த்துருங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த சாப்டரில் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஃபர்ஸ்ட் நம்ம மர்பஸோ பார்த்தோம் இல்லையா? மர்பஸோனும் இது வந்து இப்போ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஓகே, இல்லை ஆல்ரெடி இது தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு போர் தான் அடிக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஜஸ்ட்டு என்னோட அதர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா என்னோட அதர் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். இந்த நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து பேர் என்னன்னா ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பின்னிங் டாப்னா என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரியல் பாடி இருக்கும், மேலே கீழே வந்து ஒரு விக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நமக்கு குறிக்குது. இது மெயினாக எந்த இடத்துல ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சப்போர்ட் இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் ஸ்பின்னிங் டாப் ஆர் ஸ்பின்னிங் பாட்டம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப். ஓகேவா? ஸோ இங்கே ரெட் இருக்குது பாருங்கள், இது ஒரு ஸ்பின்னிங் டாப். இது வந்து ஆல்மோஸ்ட் டோஜி லைக் கேண்டில், ஆனால் இது ஒரு ஸ்பின்னிங் டாப் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே சரிசமமாக இருக்கும், ஒரு சின்ன ரியல் பாடி இருக்கும். ரைட். ஸோ இங்கே பாருங்க, இங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு மார்க்கெட் மேலே போகுது. ஸோ இங்கேருந்து சைடுவேஸ். ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா நமக்கு வந்து சைடுவேஸ் ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு இன்டெசிஷன் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த இன்டெசிஷன் இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் கீழே பிரேக் அவுட் கொடுத்தா கீழே போகும், மேலே பிரேக் அவுட் கொடுத்தா மேலே போகும். ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி எப்படி இதை வச்சு ட்ரேட் எடுக்கிறது என்னன்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பையிங் சென்டிமெண்ட், செல்லிங் சென்டிமெண்ட், செல்லிங் ஜோன், இந்த டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் இப்போ இந்த சப்ளை ஜோனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வருது. இது ஒரு சப்ளை ஜோனாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ஸ்பின்னிங் டாப்ஸ் வருது. ஸோ இதே மாதிரி எங்கெல்லாம் டாப் அண்ட் பாட்டம் இருக்கோ, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, அந்த இடத்துல ஸ்பின்னிங் டாப் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கெட் மே ரிவர்ஸ் சூன். ஓகேவா? இல்லை சம்டைம்ஸ் வந்து அது வந்து எப்படி ஆகும்னா ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணி போயிடும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த மர்பஸோ கேண்டில் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு மேலே மார்க்கெட் போயிட்டு இங்கே ஸ்பின்னிங் டாப் வந்துருச்சு. ஸ்பின்னிங் டாப் வரதுனால இண்டேஷன் இங்கே வந்து ஃபுல்லாக இண்டேஷனாக தான் இருந்திருக்கு. இங்கே வந்து டக்குன்னு ஒரு மர்பஸோ கேண்டில் போடுது. இந்த கேண்டில் மர்பஸோ கேண்டில் கீழே ஒரு பிரேக் டவுனை கொடுக்குது, கொடுத்துட்டு ஃபர்தராக டவுன் மூமெண்ட் கொடுத்து போயிட்டே இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ என்னன்னா நமக்கு இந்த மர்பஸோ கேண்டில் ப்ளஸ் இந்த ஸ்பின்னிங் டாப் எங்கே ஃபார்ம் ஆகும்? சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ரிவர்சலுக்கு மெயினாக பெரிய அளவில் யூஸ் ஆகும், சம்டைம்ஸ் கண்டினியூஷனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஸ்பின்னிங் டாப் வந்துனே ட்ரேட் எடுத்துடலாமான்னு கேட்டால் அப்படி எடுக்கக்கூடாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோ இது வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து எனக்கு ஸ்பின்னிங் டாப் நான் பார்த்தேன், ஒரு செல்லிங் சென்டிமெண்ட் வர மாதிரி இருக்குது, செல்லிங் ஜோன் இருக்கிற மாதிரி இருக்குது, சப்ளை ஜோன் ஏதோ ஒன்று எடுக்கலாமான்னு கேட்டால் வேணாம். அது வந்து ஒன்று கீழே பிரேக் அவுட் கொடுக்கட்டும். இன்டெசிசிவ்னா பையர்ஸ் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே கம்மியாக இருக்காங்க, ஓகேவா? இல்லை சரி சமமாக இருக்காங்க, இல்லை கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணியது கீழே பிரேக் டவுன் கொடுத்து
ஒரு பேரிஷ் மர்பசோ வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா போயிட்டே இருக்கு. ஸோ அதோட ஸ்ட்ரென்த் நீங்க இந்த இடத்துல பாக்குறீங்க. ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்க சின்ன சின்ன அப் வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு பெருசா ஸ்பின்னிங் டாப் எதுவும் வரல. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நமக்கு ஸ்பின்னிங் டாப் வர இடத்துல எல்லாத்துலயுமே வந்துட்டு ரிவர்சல் ஆகுமான்னு கேட்டா ஆகாது. அதே சமயம் வந்து ஸ்பின்னிங் டாப் வர இடத்துல கன்டினியூஷன் வருமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஆகாது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மர்பசோ பேரிஷ் ஆர் புல்லிஷ் மர்பசோ வந்து எய்தர் அப் ஆர் டவுன் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுல்ல, அப்போ வந்து நம்ம கண்டிப்பா மேலேயோ கீழேயோ மூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஓகேவா? ரைட். இது வந்து உங்களுக்கு நான் 15 மினிட்டை விட ஒரு 5 மினிட் கேண்டில் ஸ்டிக்ல வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் நாள் ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். ஸோ இந்த ஜோன்ல பாருங்க. இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வந்து நமக்கு ஸ்பின்னிங் டாப்ஸ் தான் இருக்கு. இது ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது எவ்ரி கேண்டில் ஸ்டிக் மேட்டர்ஸ். ஓகேவா? எவ்ரி கேண்டில் ஸ்டிக் இஸ் அ மேட்டர். அதை கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு இன்னும் ஃபர்தரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ரைட். ஸோ இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ரெண்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மர்பசோ அண்ட் ஸ்பின்னிங் டாப். ரைட். இப்போ மூணாவது என்ன அப்படின்றத சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் வரல மூணாவது என்னன்னு பார்ப்போம். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேமர் பின்பார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹேங்கிங் மேன், ஹேமரு, பேப்பர் அம்பர்லா, இன்வெர்டட் அம்பர்லா என்ன வேணால் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு பெரிய விக் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய விக் இருக்கு கீழே. மேலே ஒரு சின்ன ரியல் பாடி. இதுவும் சேம் கண்டிஷன். என்ன சேம் கண்டிஷன் அப்படின்னா ஸ்பின்னிங் டாப் மாதிரியே நமக்கு ஒரு ஒரு சப்போர்ட்லேயோ ரெசிஸ்டன்ஸ்லேயோ இந்த பின்பார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதை வந்து பின்பார்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈஸி ஐடென்டிஃபிகேஷனுக்காக பின்பார் ஆர் இன்வெர்டட் பின்பார் இல்லைன்னா ஹேமர் இன்வெர்டட் ஹேமர் இப்படி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நமக்கு வந்து ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து சான்சஸ் ஆஃப் ரிவர்சல் ஓகேங்களா ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்க நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரும். இப்போ இந்த இடத்துல நான் பார்த்துட்டே இருந்தேன் மார்க்கெட்டை, எனக்கு எந்த ஒரு பின்பாரும் வரல, ஸ்பின்னிங் டாப்பும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது ஃபைன், அது பரவாயில்ல, அது நம்ம ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அது மாதிரி மார்க்கெட் நடந்துக்கிறது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம வந்து ஏற்றுக்கணும். நமக்கு நினைச்சது மாதிரி மார்க்கெட் நடக்காது. ரைட். ஓகே. ஸோ நீங்கள் மெயினாக இது எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட் ரேலி, மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேலி நடக்குது. இந்த மாதிரி பாருங்க பெரிய பெரிய ரேலி நடக்குது. இதுக்கப்புறம் ஸ்பின்னிங் டாப் வர்றது ஐ மீன் ஹேமர் பேட்டர்ன் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. இன்கேஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ட்ரெண்டு அப்படியே ஃபர்தராக மேலே போயிட்டே இருக்கும். அப்புறம் மெயினாக வந்து இந்த பிவோட்ஸில் நீங்கள் பார்க்குறப்போ இந்த ரீடெஸ்டிங்கில் இது வருதுனால நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இதை வச்சு நான் உங்களுக்கு அது எப்படி பண்ணுன்றது நான் சொல்கிறேன் ஃபைனலாக. ஓகே. இப்போ அது வேணாம். இப்போ ஜஸ்ட் வந்து அந்த கேண்டில் ஸ்டிக் மட்டும் பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போ இங்கே மார்க்கெட் இங்கேருந்து கண்டினியூஸாக மேலே போகுது பாருங்க. மேலே போயிட்டு இந்த இடத்துல ஒரு பாஸ் எடுத்து சைடில் கன்சல்டேஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம பாஸ் எடுத்துருச்சு. பட் நமக்கு ரிவர்சலுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே கிடைக்கல. ஸோ இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லிங் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செல்லிங் சென்டிமெண்ட் அப்படின்னு என்னன்னா பையர்ஸ் வந்து எக்ஸஸ் ஆயிட்டாங்க, ஆல்ரெடி அவங்க பொசிஷன் எடுத்துட்டாங்க, வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா செல்லர்ஸ் உள்ள வர 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 அவங்க வந்து செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த செல்லிங் சென்டிமெண்ட் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் பேஸ் நடக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களால ஸ்பின்னிங் டாப்ஸ் பார்க்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே ஸ்பின்னிங் டாப்ஸ், ஸ்மால் டோஜிஸ் இதெல்லாமே என்னத்தை குறிக்குதுன்னா நமக்கு ஒரு இண்டெசிவை குறிக்குது. கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகுது. இந்த பின்பார் ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு செல்லிங் சென்டிமெண்ட் இந்த இடத்துல இருக்கு. ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. செல்லிங் சென்டிமெண்ட் இருக்கு. என்னால் ஸ்பின்னிங் டாப் பார்க்க முடியுது. ஸ்பின்னிங் டாப் இதெல்லாம் ஸ்பின்னிங் டாப் தான். கரெக்டாக இதெல்லாம் விச் இஸ் நத்திங் பட் ஒரு இன்டெசிஷன் இந்த மார்க்கெட்டு ட்ரெண்டு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு பின்பாரும் ஃபார்ம் ஆகுதுன்னா ஜஸ்ட் இந்த லைனை கட் பண்ணோடனே என்ட்ரி எடுக்க போகிறோம். இவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா? இது வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுத்துடணும். ஓகேங்களா? நம்மள நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் கிடைச்சிருக்கும். பட் ஸ்டில் வந்து நம்ம அதை எடுக்க மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க மின்பார். அப்போ இங்கேருந்து ஏன் ரிவர்சல் போல அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். அப்படி போகணும் அப்படின்ற எப்படி சொல்றது அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம். பட்
அப்படி நடந்தா நான் இதை பண்ணுவேன் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இங்க ஒரு பின் பார் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கேருந்து கொஞ்சோண்டு மேலே போயிருக்கு. இதெல்லாம் என்னத்த போய் கேப்சர் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மார்க்கெட் நடக்கிறது தான் நடக்க போகுது. ப்ராபபிலிட்டி ஓகேவா? இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் நீங்க வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சக்சஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஓகேவா? சரி, இது வந்து ஆக்சுவலா இன்னைக்கோட இது சார்ட். இது இன்னைக்கு இல்ல 14th. ஸோ இன்னைக்கோடது நான் போறேன். 17, 18 ஓகே. ஸோ இது வந்து 18 இன்னைக்கோடது. ஸோ இன்னைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டே இருந்திருக்கு. எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பின்பார் வந்திருக்கு. இது பின்பார் வந்ததும் இல்லாமல் எனக்கு ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு. எனக்கு இங்கிருந்து ஒரு ரிவர்சலும் கிடைச்சிருக்கு. ஒரு பிரேக்கர் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் கொடுக்குறீங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும். கரெக்டாக? சிம்பிள். ஹிட் தான் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் நமக்கு லாஸ் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நம்ம 1:2 ரிஸ்க் ரிவார்டு வைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் லூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அதே பிளேஸ்க்கு வந்து இங்கே ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகுது. பின்பார் ஃபார்ம் ஆன உடனே எனக்கு ஒரு புல்லிஷ் மர்பசோ கேண்டில் வந்திருக்கு. ஸோ என்னன்னா மர்பசோ கேண்டில் வந்துருச்சு, பின்பார் வந்துருச்சு, மர்பசோ சூப்பரான ஒரு பிரேக் அவுட் இது. அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் வைங்க, அழகாக ட்ரைல் பண்ணி கொண்டு போய் 1:2 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. மார்க்கெட் வந்து நமக்கு எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். ஓகேவா? அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம இப்போ ஏன்னா இப்போ ஒரு லாஸ் ஆயிடுச்சு, நேற்று எனக்கு ஒரு லாஸ் ஆயிடுச்சு, அதை பார்த்து நான் பயந்துட்டு இருந்துடக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு அதே பேட்டர்ன் வந்து நமக்கு வேற எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு இங்கே ஒரு கண்டினியூஸ் டவுன்ஃபால் இருக்கு. எனக்கு இங்கே ஒரு பின்பார் வந்திருக்கு, ஒரு ஸ்பின்னிங் டாப்பும் வந்திருக்கு, சைட்வேஸ்லி மார்க்கெட் போயிருக்கு. ஸோ எனக்கு இந்த இடத்த நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன். என்னோட இந்த ஹை, அதாவது இந்த பின்பார் இருக்குல்ல, இதோட ஹையை நீங்கள் வைக்க வேணாம். ஏன் நான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி அதுக்கு அடுத்த கேண்டிலுமே ஒரு 2 ஷிவ் கேண்டில் வந்து அதையுமே ஒரு கன்சல்டேஷனில் கொண்டு வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஸோ அதனால் இதை வச்சுக்கங்க. இதை பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுங்க. 1:2 ரிஸ்க் ரிவார்ட் பண்ணி ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க. இல்லை 1:2 ரிஸ்க் ரிவார்ட் நார்மலாகவே வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு சடன் ஃபால் வருது, எனக்கு ஒரு பின்பார் வருது, ப்ளஸ் ஒரு பிரேக் அவுட்டும் கொடுக்குது. என்ட்ரி எடுங்க, ஸ்டாப் லாஸ் வைங்க, மேக் அ ப்ராஃபிட். ஓகே, இது அவ்வளோ சிம்பிள். ஓகேங்களா? நம்ம காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்க வேணாம், அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் வந்து இந்த 3 கேண்டில் ஸ்டிக் மட்டும் தயவு செஞ்சு தரவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்கை வந்து நான் அடுத்த சாப்டரில் வந்து கவர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.